ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். பார்ட் 1 வீடியோ பார்க்காதங்க, கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். 12 மணி ஆன உடனே பாப்பா தூங்கினதுக்கப்புறம் அந்த ஃபிஷ் டேங்க் எடுத்து எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு பாப்பாவை போய் எழுப்பிட்டு வந்தேன். ஒரே ஒரு குட்டி கேக் வச்சு அதுக்கு முன்னாடி கட் பண்ண வச்சேன். எங்கள் சின்ன பாப்பா வந்து இடையில பார்த்தீங்களா எவ்வளோ ஹாயாக ஜாலியாக வருதுன்னு அக்கா கேக்கு வெட்டி அதுக்கு ஊட்டினோடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோடு அலைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. கேக் வெட்டி முடித்தோடனே பாப்பா, இது எனக்கு தானேன்னு முன்னாடியே தெரியுமா, நீங்கள் என்னை பர்த்டேக்கு தான் கொடுக்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நான் பார்த்ததும் பக்கத்து வீட்டுதுன்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துட்டு மறுபடியும் கொண்டு வந்து கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவளே சொல்லிட்டா. சரி ஓகே, இப்போது உனக்கு தானே வாங்கினது, உனக்கே தெரிஞ்சால் சரி அப்படின்ட்டு விட்டாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பர்த்டே பார்ட்டி வச்சுருந்தோம். அது பாப்பா வந்து ஊஞ்சல் கேக்கு தான் வேணும்னு சொல்லியிருந்துச்சு. டபுள் லேயரில் வாங்கியிருந்தோம், ட்ரெஸ் கலர்லேயே வாங்கியிருந்தோம், லைட் க்ரீன் கலரில். பொம்மை வந்து பண்ண சொல்லியிருந்தோம் அந்த ஊஞ்சலில் உட்கார வைக்கிற மாதிரி. பட் ஊஞ்சல் வந்து கேக் கடையில் நாங்கள் பண்ண மாட்டோம், கீழே எதுவும் உடஞ்சி விழுந்துருப்பா, நீங்கள் வந்து பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஓகே, நீங்கள் கேக்கும் அந்த பொம்மையை மட்டும் பண்ணி கொடுத்துருங்க, நான் வீட்லேயே வந்து ஊஞ்சல் பண்ணிக்கிறேன்னு சொல்லி 3 ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து அதில் இந்த ஊஞ்சல் மாதிரி கட்டி நான் தொங்க விட்டுருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாப்பா ஜீன்ஸ் கலரில் வந்து இந்த ஊஞ்சலும், கேக் வந்து பாப்பா டிஷர்ட் கலரில் லைட் க்ரீன் கலர்லேயே வாங்கியிருந்தோம். அப்புறம் வாங்கிட்டு வந்து ஈவினிங் வச்சுட்டு பாப்பா ஸ்கூல் போயிடுச்சு. நான் லீவ் போடலாமா, இன்றைக்கி ஸ்கூல் போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் போயிட்டாங்க. அப்புறம் பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு பாப்பா பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு ஈவினிங் போல் தான் கேக் கட்டிங் வச்சுருந்தோம். இதுதான் கேக்கோட மாடல், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறமேட்டுக்கு பாப்பாவுக்கு வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து பலூன் வந்து அதே ட்ரெஸ் கலரில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு லைட் ப்ளூ வித் லைட் க்ரீன் கலர் வந்து நான் செட் பண்ணியிருந்தேன். அப்புறம் கேக்கெலாம் கட் பண்ணி முடித்தோடனே பாப்பாவுக்கு வந்து கிஃப்ட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் பண்ணியிருந்தோம். அந்த கிஃப்ட்டை வந்து பாப்பாட்ட கொடுத்து அப்போவே பிரித்து பார்த்தாச்சு. அப்புறம் அவங்க பெரியப்பாலாம் கேக் ஊட்டி ரொம்பவே சூப்பராக